அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி இந்த மாதிரிலாம் பேசி அவையெல்லாம் வெறுப்புக்குரிய விஷயங்களா எல்லாருமே பேசுறாங்க. அதில் விதிவிலக்கு இல்லை. மதவெறி சரிதான் அப்படின்னு யாரும் பேசுறதெல்லாம் இல்லை. இந்த மதவெறி, இனவெறி பற்றியெல்லாம் பேசக்கூடிய நாம் இந்த கட்சி வெறின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. இப்போ மதவெறி பெரிய ஆபத்து அப்படின்னா கட்சி வெறி என்னமா ஆபத்து இல்லாத மாதிரி விளங்கிக்கிறோம். அது குறித்த அறிவுஜீவிகள் கூட பெருசாக ஒரு கவனம் செலுத்தி பேசின மாதிரி தெரியல. ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார், கட்சி அரசியலில் ஜனநாயகம் இருக்காது, ஜனநாயகத்தை அது வேரோட அழிச்சிடுவோம் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு அனுபவிச்சு பார்த்தாலும் தெரியும். இப்போ மதவெறி அது ஏற்படுத்தக்கூட தீமைகள் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மதவெறி கொண்ட கும்பல் இப்போ குஜராத்தில் என்ன பண்ணாங்க, எப்படி ஒரு மதத்தின் காரணமா படுகொலைகளை, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத படுகொலைகளை செஞ்சாங்க. இப்போ அதை பற்றி நான் விவரிக்க வரல. இப்படியெல்லாம் பண்ணாங்க, அது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. அதே மாதிரி ஒரு மாடு, அதுக்கு இருக்கக்கூட மரியாதை கூட மனுஷனுக்கு கொடுக்கல. மாடு வச்சுன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டான், செத்த மாட்டை தோலை விட்டாங்கிறதுக்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்து பையன்களை எல்லாம் கட்டி வச்சு அடிச்சாங்க. இப்படியெல்லாம் மதவெறி தாண்டவமாச்சு இல்லையா. அதே மாதிரி நீதிமன்றங்கள்ல இந்த மதவெறியால் ஈர்க்கப்பட்டவர்கள் அல்லது மதவெறியை உள்வாங்கி கொண்டவர்கள் பல தீர்ப்புகள்ல அவங்க மதம் சார்ந்த மனு தர்மம் சார்ந்தெல்லாம் தீர்ப்பு சொன்னதை பார்த்துருக்கோம். குஜராத்ல கூட ஒரு வழக்கு, ஒரு 17 வயசு பொண்ணு அதுக்கு யாரோ பலவந்தம் செய்து அதை கன்சீவ் ஆக்கிடுறாங்க, அதாவது கர்ப்பமடைய செய்து விடுகின்றார்கள். அப்போ அந்த கருவை கலைக்க வேண்டும்னு அனுமதி கேட்டு கோர்ட்டுக்கு போறாங்க அவங்க பேரண்ட்ஸு. ஏன்னா இது ஒரு அவமான சின்ன மாதிரி எங்களுக்கு இருக்குங்க அப்படின்னு. அப்போ கோர்ட் என்ன சொல்லுது தெரியுங்களா, 17 வயசு கர்ப்பம் அடைவு என்பதெல்லாம் குற்றம் இல்லை, அவங்களுக்கு மனு தர்மத்தை படிச்சு பாருங்க. அதுல 13 வயசு 14 வயசுல எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிடுவாங்க. எனவே இந்த 17 வயசு சிறுமி அதுக்காக கருவை கலைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மனு தர்மத்தை படிங்க என்பதாக சொன்ன ஒரு நீதிமன்ற தீர்ப்பு குஜராத்தில் வந்துச்சு. இதை ஏன் சொல்ல வரீங்கன்னா, இந்த மதவெறி என்பது எல்லை கடந்து எல்லா இடத்துலையும் நிர்வாகத்துறையிலும் சரி நீதித்துறையிலும் சரி அப்படி பூந்து விளாண்டு வருது. அது ஒரு பெரிய கோர முகத்தோட இருக்கு. இப்போ கட்சி வெறிக்கு வந்தோம் அப்படின்னா, மதவெறி தான் இப்படி. கட்சி வெறி என்ன செய்யுது, கட்சி வெறியின் காரணமாக தனது கட்சி தலைவர் கொல்லப்பட்டார் என்ற உடனே டெல்லி மாநகரத்தில் என்ன நடந்துச்சு, பல்லாயிரக்கணக்கான சீக்கியர்கள் எவனா விரதம் பண்ணா அதுக்காக அந்த சீக்கிய சமூகம் சூறையாடப்பட்டுச்சு இல்லையா. ஒரு சிலர் அந்த மதத்தை சார்ந்தவங்க அதை பண்ணிட்டாங்க, பாதிக்கப்பட்டு தனது அரசியல் கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி மதவெறி பிடித்தவர்கள் தங்கள் மதத்தை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை குற்றம் இல்லை என்று முட்டு கொடுத்து வாழாடுவாங்களோ, அதுல கொஞ்சமும் குறையாம தான் அரசியல் வெறி பிடித்தவர்கள் தனது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றுக்கும் நியாயம் தேடி கொண்டிருப்பார்கள், எல்லாவற்றையும் ஆதரித்து விவாதம் பண்ணுவார்கள். இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பாருங்க, விலைவாசி தாறுமாறு ஏறிச்சு. மன்மோகன் சிங் காலத்துல சிலிண்டர் விலை ஒரு 50 ரூபாய் ஏறிச்சு அப்படின்னா அவர் வீட்டையே முற்றுகையிட்டு போராட்டம் பண்ற அளவுக்கு கூட கிளம்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு தாங்கள் ஆதரிக்கும் ஒரு கட்சியின் ஆட்சி அப்படிங்கும்போது அது எவ்வளவு விலைவாசி வரனாலும் பிரச்சனை இல்லை. ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிதான் அண்ணாமலை, கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து டெல்லியே ஒரு அல்லோலப்படுத்தி பெரிய காங்கிரஸ் தான் ஊழலுக்கான மூலம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எதிராக பெரிய போராட்டம் நடத்தினாங்க. வேற 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அதை விட பன்மடங்கான தேர்தல் பத்திர ஊழல், வியாபம் ஊழல், எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ரோடு போட்ட ஊழல், இப்படி போடாத ரோட்டுக்கு காசு வாங்கின ஊழல், இப்படியெல்லாம் இன்றைய மத்திய அரசு ஊழல் மயப்பட்டு கிடக்கையில அது ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்க அது ஊழலே இல்லை என்று வர. இது பிஜேபிக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸ் குற்றத்தை காங்கிரஸார்கள் ஆதரிக்கிறார்கள்,
திமுகவின் குற்றத்தை திமுககாரர்கள் ஆதரிக்கின்றார்கள், அதிமுகவினுடைய செயல்பாடுகளை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். கட்சின்னு எடுத்துக்கிட்டான். இந்த மதவெறி பிடிச்சவனுங்க எப்படி தன் மதத்தான் செய்த தவறு இல்லை என்று வாதாடுவானோ, அதே மாதிரி கட்சி வெறி பிடிச்சவன் அவனுடைய தலைவர்கள் செய்யக்கூடிய தவறை கூட தவறுன்னு ஒத்துக்கிற மாட்டேங்கிறோம். அவங்க தலைவர்கள் கண்ணியமா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறான். கண்ணியத்தை தாண்டி அவங்க சில ஓட்டு கேட்க போற நேரத்துல எல்லாம் வடநாட்டுல எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த பழங்குடிகளோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, கரகாட்டக்காரனோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க இல்லையா? அதையெல்லாம் கூட ஆகா இதுவும் அரசியல்ல ஒரு பெரிய சூத்திரம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தொண்டனுங்கெல்லாம் அதிகம் ஆக ஓகோன்னு ஆயிருக்கும். அதை யாராவது ஒரு பொதுவான ஆள் விமர்சனம் சொல்ல ஆரம்பிச்சா அந்த விமர்சனம் செய்யறவனோட குடும்பம் வரைக்கும் போய் வெறி பிடிச்சு அரசுவாங்க. ஒரு வகையான வெறி. இது அரசியல் வெறி. இந்த அரசியல் வெறி ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை குடியாட்சிக்கு எதிராக வாரிசு அரசியலை யாராவது நடத்துவார்களேனால் அந்த கட்சியினுடைய அந்த கட்சி வெறி பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் ஆதரிப்பார். நான் சொல்ற அரசியல்ங்கிறது கட்சி அரசியல். இந்த கட்சி அரசியல் கட்சி வெறி பிடிச்சவங்க இந்த மாதிரி நடந்துக்கிடுவாங்க. அரசியல் என்பதை கட்சியிலேருந்து விளக்கிட்டோம்னா அது ஒரு உன்னதமானது, அற்புதமானது. அதையும் நாம் இங்கே விளக்கணும். மொத்த அரசியலே மோசமானதுன்னு நாம் விளங்கிடக்கூடாது. கட்சி அரசியல் ஜனநாயகத்தை கொண்டு விடுகிறது. கட்சி அரசியல் வெறியானது மத வெறியை விட கொடுமையா இருக்கு. சமீபத்தில் பார்த்தேன், கர்நாடகாவில் 400 பெண்களை பலவந்தம் செய்ததாக புகார். அதுக்கு உண்டான வீடியோ ஆதாரம்லாம் வந்துட்டதா சொல்றாங்க. அப்படி இருந்தும் நேற்று பார்க்குறேன் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு நித்யானந்தோ ஏதோ ஒரு பேர், அவர் இந்த குற்றத்தை செய்தவருடைய தாத்தா பிரதமர், அவர் பிரதமராக இருந்தது காங்கிரஸ் காலத்துலன்னு சொல்றாரு. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால ஒருவர் பிரதமராக இருந்ததுனால இன்னைக்கு அவர் பேரன் செஞ்ச இந்த கொடூரமான பாலியல் குற்றம் கூட காங்கிரஸ்காரங்க பதவி கொடுத்ததுனால அப்படியெல்லாம் வாதாடுவாங்க. இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக அப்படி கூட சொல்ல முடியாது, வெறி கொண்டதனமாக ஒருவங்க வக்காலத்து வாங்கி அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னா அந்த கட்சி அரசியல்ங்கிற கட்சி வெறி தான். இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக அருமையானவர்களே, மத வெறி எந்த அளவுக்கு மனித மாண்புக்கு மனித உரிமைகளுக்கு கேடாக அமைகின்றதோ அதுக்கு சற்றும் குறையாததாக ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் இருக்கக்கூடிய கட்சி வெறியர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. எனவே இந்த சமூகத்தில் மதவெறி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் கட்சி வெறி, இனவெறி, மொழி வெறி, இப்படி எதெல்லாம் சார்ந்து வெறி கொண்ட மக்கள் இருக்கிறா அது எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அதுக்காக தான் பெருமானார் சொன்னாங்க, நீதி வழங்கும் போது அது என் மகள் ஃபாத்திமாவே திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் அப்படின்னாங்க. ஏன்னா நீதி வழங்கும் போது மதம் சார்ந்தோ உறவு சார்ந்தோ சிந்திக்க கூடாது, நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு. அப்பனா எது சார்ந்த ஒரு வெறியும் ஒருவரை ஆட்கொண்டு விடக்கூடாது, அங்க நீதியும் நடுநிலையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த கூற்று நமக்கு உணர்த்துகிறது. எனவே அருமையாக எந்த வெறியும் நம்மை ஆட்கொண்டு விடாமல் நாம் முழு ஜனநாயகத்தையும் நேர்மையான அரசியலையும் விரும்பக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோமாக. நன்றி.